ஹீட்டரில் தண்ணி சூடாக வரல அப்படின்னா அது என்ன கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத நம்மளே வீட்டில் செக் பண்ணலாம். அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பாருங்கள். அதுக்கு இந்த மாதிரி மல்டிமீட்டரில் கண்டினியூட்டி வச்சுக்கோங்க. கண்டினியூட்டி ஆப்ஷன்ஸை வச்சுட்டு இதில் 3 பின் டாப்பில் ஃபேஸ் நியூட்ரலில் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதோட எர்த்தையும் செக் பண்ணி பாருங்கள். எர்த்துலையும் கண்டினியூட்டி ஆச்சு அப்படின்னா ஏதோ ஷார்ட் சர்க்யூட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இதில் ஸ்டார் ஸ்க்ரூ மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க பாட்டத்தில், அதை வந்து நம்ம கழட்டிக்கலாம். கழட்டிட்டு எல்லா இடத்துலையும் லாக் டைப் தான். இது மாதிரி நம்பினீங்க அப்படின்னா அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகிரும். ஃப்ரண்ட்டில் 2 இண்டிகேட்டர் இருக்கும் இல்லைங்களா, அந்த 2 இண்டிகேட்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரண்ட் டோரை தனியாக வச்சுட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம்முக்கு வந்து 2 கிளாம்ப் போட்டு லாக் பண்ணியிருப்பாங்க, அதையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்பான்ச்சை வந்து கொஞ்சமாக தள்ளிட்டு இந்த ட்ரம்மை வந்து நீங்கள் புல் பண்ணிங்க அப்படின்னா ட்ரம் வெளியில் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே தெரியும் உங்களுக்கு ஏதோ ஷார்ட் ஆகிருக்கு அப்படின்ட்டு. இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 10-11 டைப்பில் ஸ்க்ரூ போல்ட் நட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு இந்த மாதிரி ரிங்ஸ் ஸ்பேனரை வச்சு ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிக்கலாம். இண்டிகேட்டர் வச்சு நம்பினீங்க அப்படின்னா இது ஃப்ரண்ட் வந்து ஓப்பன் ஆகிரும் ட்ரம்மில். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. எப்போவும் இதில் ட்ரம்மில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். இப்போ இதில் வந்து இந்த எலமெண்ட்டில் வந்து 2 பக்கம் ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, அதையும் கழட்டிட்டு இதுக்கு 8ஆம் நம்பர் டீ ஸ்பேனர் போட்டு அந்த எலமெண்ட்டில் வந்து செக் நட்டு கொடுத்துருப்பாங்க, அதையும் வந்து நம்ம லூஸ் பண்ணி கழட்டிக்கலாம். இப்போ இந்த வாசரையும் வந்து லூஸ் பண்ணிவிட்டு இந்த எலமெண்ட்டை இழுத்தீங்க அப்படின்னா அந்த எலமெண்ட் வெளியில் வந்துடும். இப்போ பாருங்கள் சைடில் இந்த எலமெண்ட்டில் வந்து ஃபயர் ஆகிருக்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த எலமெண்ட்டை மாற்றுறது எப்படிங்கிறத அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.